ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து பல்வேறு வகை நான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து கன்சிஸ்டாக போஸ்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பல்வேறு கண்ட்ரிஸ் வந்து ஒரு விதமாக செயல்பட்டு இருக்கலாம். அது இல்லாமல் எல்லா கண்ட்ரிஸுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பொதுவான உண்மை அப்படின்றது கூட ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுதான் உண்மையும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, MS விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு அக்ரிகல்ச்சர் நிபுணர், அதாவது அக்ரிகல்ச்சர் அதை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா 1925 கும்பகோணத்தில் வந்து பிறந்த நபர். ஒரு 1995 கும்பகோணத்தில் வந்து பிறந்த ஒரு நபர். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கிறதுக்கான முக்கிய ஒரு முதுகெலும்பே ஸோ அவருடைய வழிநடத்தல் பேர் தான் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1944 வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. பிரசிடென்சி காலேஜில் படித்து ஸோ அதுக்கப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்காரு. அது இல்லாமல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காரு. இது எல்லாத்துலேயுமே வந்து விவசாயத்தை மட்டும், அதாவது அக்ரிகல்ச்சர் இதை மட்டும் எடுத்து ஸோ அக்ரோனமர் ஒரு அக்ரிகல்ச்சர் பாடத்தை எடுத்து ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக வரணுன்ற அவருடைய இன்டென்ஷன் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு விதமான ஒரு சிறப்பு இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறை வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு வந்து இவர் மூலமாக வந்து பேரிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியானாலே வந்து ஒரு வேளாண்மை இயற்கை நிறைந்த ஒரு பகுதி. ஸோ வேளாண் வந்து இந்தியாவில் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லா கண்ட்ரிக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிலிப்பைன்ஸ், யூஎஸில் கூட இப்போ இந்தியாவில் எப்படி பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருது ஸோ இந்த மாதிரியான விருதுகள் வழங்கப்படுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சில பிலிப்பைன்ஸ், யூஎஸ் ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தின் அடிப்படையில் வந்து இவருடைய வழிநடத்தல் பெரிய நிறையா விவசாயிகளாக ஃபார்மர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது எப்படி சொல்கிறது, தாவரங்கள் இனப்பெருக்கத்துக்கெலாம் வந்து இவருடைய வழிகாட்டுதலின் பேரை வந்து நிறைய நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 90s வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாய பகுதியில் வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்போ இவர் படித்து ஸோ இவர் தெரிஞ்சுக்கிட்ட மூலம் இவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து இவர் சொன்னதை வச்சு இவர் சொன்னதுனால அவங்க செஞ்சதுனால பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸோ யூஎஸில் கூட நிறையா பண்ணியிருக்காரு. பிலிப்பைன்ஸில் கூட இவர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா பண்ணி ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, இங்கே பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி, அதாவது இந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு பேர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவர் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி விருதுகளை வந்து இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிபார்ட். இவங்களுடைய ஃபாதர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் படித்தவங்க. ஸோ இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் படித்து ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயத்தின் ஒரு முதுகெலும்பாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க வேளாண் துறை ஹெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவர் அப்துல் கலாம் வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ணது வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு மாமனிதர் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் துறையில் வந்து ஒரு மிக சிறந்த வல்லுநர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவருக்கு தெரியாத வேளாண் துறையை பற்றி இவருக்கு தெரியாத ஒரு விஷயங்களே கிடையாது. ஸோ எந்த மாதிரி ஒரு நிலமாக இருந்தாலும் ஸோ இங்கே இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா ஸோ இங்கே இந்த மாதிரி நீங்கள் பயிர் செய்யுங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே இந்த பயிர் வரும், ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வேளாண் செய்யுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒரு வல்லுநர். ஏன்னா இவருடைய படிப்பு வந்து அந்த மாதிரி இருந்து ஸோ அப்பேற்பட்ட ஒரு மிக சிறந்த வல்லுநர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வேளாண் துறைக்கு ஒரு ஹெட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆற்றிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேளாண் துறைக்கு வந்து ரொம்பவுமே இருக்குது. ஏன்னா இவர் வந்து வேளாண் துறையில் வந்து 4 டிகிரிஸ்க்கு மேலே வாங்கியிருக்காரு. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கூட படிச்சிருக்காரு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு மாமனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து டுடே வந்து அறிவிச்சிருக்காரு. பாரத ரத்னா விருது வந்து டுடே வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்து
அதிகமாக வந்து வாங்கக்கூடிய ஒரு துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா 9 அவார்ட்ஸ் வாங்கின ஒரே நபர் இவர் தான். ஸோ இது வரைக்கும் 8 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த பாரத ரத்னாவோட 9 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. MS சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து 9 அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ எல்லாருக்குமே வந்து எப்படி ஒரு இது முக்கியமோ, ஒரு கண்ட்ரிஸ்க்கு ஒரு இது முக்கியமோ, பட் இந்தியா வந்து எப்போவுமே வந்து வேளாண் துறையில் வந்து ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கிறது. ஸோ இந்தியா தான் வேளாண் துறையில் வந்து ஒரு சிறப்பு அப்படின்றது வந்து இவர் மூலம் வந்து நிரூபணம் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இவருக்கு வந்து MS விஸ்வநாதன் 2023 தான் வந்து இவர் மறைந்திருக்கார், சென்னையில் வந்து மறைந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவர் டோட்டலாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி MS விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி பாரத ரத்னா விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில், அதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து வேளாண் துறை எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.